அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த தேசி மகனாதானா முடிய போகிறது. முதலமைச்சர் சொல்றாரு, பாசிச பாஜக அரசு நல்லா தானே சொல்லிக்காரு. இத வரவேறுங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான ஓ அப்படியா விஷயம்? அவன் பேசின வீடியோஸ் மரத்து மேல குரங்கு தவற மாதிரி எல்லாம் சுத்தி வருங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்குறிக்கு இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க எல்லாம் பேசாது. நியாயமா இருங்க. நான் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும். I cannot apologize. apologize எல்லாம் பண்ண முடியாது. ஊர்ல நாய் பேய் சாராய் விக்கிறவன் சொல்றதெல்லாம் கேட்பா, அதான் பதில் சொல்லணும். ஏன்னா வெக்கமா இல்லையா? பத்திரிகையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாது. மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஒரே பொம்பளை அண்ணன் தம்பி ரெண்டு வச்சிருக்காங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான யாருக்கு? எனக்கு. இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம். ஆணவத்தினுடைய உச்சம். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசை அக்கா வந்திருக்கணும். வேணாண்டா, புண்படுத்தாதீங்க. சரி ரொம்ப மனசுக்கு பயமா இருக்கு. வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க. தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். மறுபடியும் மோளம் சொல்லுங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஓ, அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? லே ஆஃப்னு பேசிக்கிறாங்க. லே ஆஃப் பண்ணா பண்ணட்டும். லே ஆஃப் பண்ணா பயம் இல்லையா? எனக்கு என்ன பயம்? நான் தான் ஒரு மாசம் முன்னாடி பேப்பர் போட்டேன்ல. பேப்பர் போட்டியா? ஆமா. அட பாவி. இப்ப நோட்டீஸ் பீரியட்ல தான் இருக்கேன். அன்னது நோட்டீஸ் பீரியடா? ஆமா. ஏண்டா இப்ப இந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்குனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? அடுத்த பிடிஎஸ் பீரியட்ல வணக்கம், நம்மள அறிவாலய செங்கலை உருவிடுவேன் அப்படின்னு பேசியிருக்கே. ஏன்னா நம்மள தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்கி விட்டுருவாங்க. இனி மச்சானோட குவாரியில தான் கல்லோட செங்கல் உடைக்க விட்டுருவாங்க அப்படின்ற புலம்பல்ல இப்படி பேசியிருக்கியோ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்க பாட்டை ராஜாஜி காலத்துல இருந்து எவ்வளவு பேரை பார்த்துட்டான். அறிவாலய செங்கலாம் தொடுறதுக்கு இந்தியால எவனுக்குமே தகுதி கிடையாது. நம்மள இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. ஏன் நம்மள அறிவாலய செங்கல்னா என்ன RSS காரிய மாதிரி நினைச்சியா? நினைச்சா புடுங்கிறதுக்கு, நினைச்சா அங்க வைக்கிறதுக்கு. எனக்கு தேவை பதவி பண அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். நம்மள அறிவாலய செங்கல்ன்ற என்ன தெரியுமா? அரவ குறிச்சிருவனை ஓட விட்டுச்சு தெரியுமா? அதுதான் அறிவாலய செங்கல். செவர தொற்ற போறடா, அப்புறம் அது பலி போட்டுரும். அங்க இருந்து நீ கோயம்புத்தூர் போனாலும் கோயம்புத்தூர்ல இருந்து உன்னை வெளிநாட்டு கூட வச்சுச்சு பாரு. அதுதான் அறிவாலய செங்கல். சரியா? RSS அனுப்பி விட்ட ஆளுநர்ன்ற பேர்ல இங்க இருக்காரு பாரு ரவி, அவரை சட்டமன்றத்துல இருந்து ஓட வச்சுச்சு தெரியுமா? அதுதான் அறிவாலய செங்கல். என் நகத்தை வெட்டினா நான் விரல வெட்டிடுவேன். நீ என் விரல வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, வித்தோட விட்டுரு. நரேந்திர மோடி இந்தியாவுக்கே பிரதமரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒத்த சீட்டு வாங்க விடாம பண்ணிச்சு பாரு. அதுதான் அறிவாலய செங்கல். நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம். இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நாடு. இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார். இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். நேத்து மழையில முளைச்ச காலம் மாற மாதிரிங்கிற வேம்புலி அச்சு சாத்திர வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த உயிருக்கு நிகரானது. அடி பாவி, இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற. இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன். கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும்.
ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல கொஞ்சம் வழி விடுங்க, நான் ஏறிக்கிறேன். அட, என்ன கேளுங்க. ஏறுங்கயா, ஏன்? அட சண்டாளங்களா, என்ன இப்படி ரேஷன்ல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. பெரியார் இல்லைன்னா நம்மளாம் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொன்னோம்னா உன்னை பைத்தியாரத்தனமா உன்னை நீங்களும் நானும். நான் படிச்ச ஸ்கூலுக்கு எங்க அப்பா தான் ஃபீஸ் கட்டினாரு. அவர் ஒரு சமூக மாற்றத்தை செஞ்சிருக்காருன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் ஃபீஸ் கட்டினாரு. நான் சொல்லிட்டு இருந்தோம். இருங்க, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ தெரியுது சார். எவ்வளவு இது என்னங்க, நம்ம அந்த வார்த்தையில மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நம்ம அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வயசுல வேற மூத்தவர்னு பாக்குறோம். ஆனா இப்படி இல்லாம உளறிட்டு கிடக்குறது. பெரியார் என்னை படிக்க வச்சாருன்னா, ஓ அப்ப ஜீவசகத்தன உங்க அம்மா படிக்க வைக்கல, பெரியார் டைரக்டா படிக்க வச்சாரு. பெரியார் செத்ததுக்கு அப்புறம் பிறந்தேன் நான். என்னை எப்படி பெரியார் படிக்க வச்சுக்க முடியும்? அந்த அரசியல் உடனே ஔவையாரை யார் படிக்க வச்சா? எப்படி சிலப்பதிகாரத்தை யார் படிக்க வச்சா? எங்க பாட்டன் பெரும்பாட்டன் களிப்புங்குன்றனை யார் படிக்க வச்சா? ஏய் என்ன சித்த பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி. ஈவேரான்னு சொல்லி பழகு. அயோக்கியா பயலு. பெருந்தலைவர் காமராஜ் பதியலடா காமராஜ். தேர்மையின் நேர் வடிவம் கக்கன் கிடையாதுடா கக்கன். ஆதித்தனாரு மாப்போசி அவன் வீட்டு கக்குஸ் கொள்வி முறவாசம் செய்யற மாதிரியே நம்மள பேசுவான். தொலைக்காட்சியில தந்தை பெரியார், எங்க தலைவரை திருப்பிரபாகரன். உனக்கு நக்கல் தானே? எங்கள் ஐயா வஉசியை விட எங்கள் ஐயா காமராஜரை விட பெரியார் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கின்ற பொழுது நான் அதே கேள்வி கேட்கிறேன். எங்கள் ஐயா காமராஜரை விட எங்கள் ஐயா வஉசியை விட பிரபாகரன் தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை செய்தார்? சவுண்ட் மாப்ள, நீ ஸ்டேட்ட பாரு. சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாதையை விட்டு போனேன்னு இப்படி? ஆனா என்ன மாப்ள, இந்த சவுண்டுக்கே பயந்தா அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போவ? நீ ஏன் காமராஜர் படத்தை போடல, ஏன் வஉசி படத்தை போடல அப்படின்னு கேட்டா, காமராஜர் படத்தையும் வஉசி படத்தையும் போட்டா திரள் நிதி வாங்கி திங்க முடியாது. உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். பெரியாரும் செய்தார் என்று சொல், பெரியார் மட்டும் செய்தார் என்று சொல்லாதே. ரைட்டு, பிரபாகரனும் போராடினார்னு சொல்லு, பிரபாகரன் மட்டும் போராடினார்னு சொல்லாதே. நான் பேசினா என்னைய பேசு, நீ அங்க போற, அங்கதான்டா போவோம். நீங்க வந்துட்டு பெரியாட்ட வந்துட்டல, இனிமேல் அங்கதான் போவோம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தருவ போறப்ப போட்டு தெளிவாதீங்க. பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? திருச்சி சரக டிஐஜி வருண்குமாரின் வழக்கில் பிப்ரவரி 19ஆம் தேதி சீமா நேரில் ஆஜராக குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக சீமானுக்கு எதிராக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே வருண்குமார் சார்பில் 2 சாட்சிகள் ஆஜராகி வாக்குமூலம் அளித்த நிலையில் பிப்ரவரி 19ஆம் தேதி சீமா நேரில் ஆஜராக நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார். ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லைன்னு நீ சொல்லிடு. எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை மாங்கல பங்காளி சந்திப்போம்னு மாப்போசியை கூப்பிட்ட போது மாப்போசி விடுதலை புலிகள் குறித்து பிரபாகரன் குறித்து என்ன சொன்னார்னு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீ சொல்லு. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பு தடை செய்யப்படணும். மாறா அந்த அமைப்பு, நான் ஒரு காந்தியவாதி, ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சந்திக்கலாமா நானு? அதனால நான் சந்திக்க கூடாதுன்னு சொன்ன மாப்போசி உனக்கு உறுப்பு, உனக்கு தமிழ்நாட்டின் சிற்பி, உனக்கு தமிழ் தேசியத்தின் தாத்தா அப்படின்னா உன்னை என்னன்னு திருப்பிக்கிட்டு கேட்கறது?